தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்ஷடாய் திருச்சபையின் மூலமாக அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பிலே கர்த்தர் வைத்து அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். சில நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை கூட காத்திருந்து ஜெபிப்பதற்காக காத்திருப்பு கூட்டத்தை நாம் வைக்கிறோம். சில நேரத்தில் காத்திருக்கும் பொழுது சில சோர்வுகள் கவலைகள் கடந்து வரும். சில நேரத்தில் நமக்கு இந்த காத்திருக்கும் பொழுது ஒரு விதமான அசதி கடந்து வரும். ஆனால் காத்திருந்து தேவ சமூகத்திலே ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்முடைய காத்திருப்புக்கு தக்கதான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது அது இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத மகா பெரிதான ஆசீர்வாதத்தின் கிருபையாய் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்டதான அந்த பரிசை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், சில நேரத்தில் ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிறோம், சில நேரத்தில் உறவுகள் வருவதற்காக நம்ம காத்திருக்கிறோம், பல நேரத்தில் காத்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் நமக்கு எந்த ஒரு சோர்வு வராது. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு விதமான கலக்கமும் ஒரு விதமான தயக்கமும் ஒரு விதமான நிர்விசாரமும் கடந்து வந்து எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருக்கிறோம்? ஒரு திருமணத்திற்காக காத்திருக்கிறோம், குழந்தையின் பாக்கியத்திற்காக காத்திருக்கிறோம், நல்ல வேலைக்காக காத்திருக்கிறோம், எதிர்காலத்திற்காக காத்திருக்கிறோம், சமாதானம் என் குடும்பத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறோம். பல நேரத்தில் பிரிந்து போன குடும்பத்தில் தேவன் கடந்து வந்து அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். இப்படி காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான சோர்வு வருகிறது அல்லவா? அந்த சோர்வு வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதிருங்க, நீங்க பயப்படாதிருங்க. காத்திருக்கிற உங்களுக்கு பரலோகத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாத கதவை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறார். பரலோகமே உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறது. நீங்கள் காத்திருக்கிறதை மனிதன் அல்ல, தேவன் அதை பார்க்கிறவராய் கடந்து வருவார். உங்களுடைய காத்திருக்கும் பொழுது உங்களுடைய கண்களில் இருந்து வடிகிறதான கண்ணீரின் துளிகள் அது மகா பெரிதான நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நீங்கள் வடிக்க குடிதான ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்களுடைய இருதயம் கலங்காதபடிக்கு, உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காத்திருக்கிறதான என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரிய, தம்பி தங்கச்சி, நீங்கள் காத்திருக்கிற காரியத்திலே ஒரு மகா பெரிதான காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று இந்த வேளையிலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் துக்கம் எல்லாம் மாறப் போகிறது. உடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றப் போகிறார். உடைய நிந்தனைகளை கர்த்தர் எடுத்து போட போகிறார். உடைய வேதனைகள் எல்லாம் மாறும். உன் குடும்பத்தில் இருக்கிற உபத்திரவத்தை தேவனாகிய கர்த்தர் எடுத்து போடுகிறவராய் கடந்து வருகிறார். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் அல்ல, தேவன் உங்கள் நடுவில் மகா பெரிதான காரியத்தை அவர் செய்ய போகிறார். காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல்
உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. இப்ப நீங்க சந்தோஷப்படுங்க, இப்ப நீங்க களி கூறுங்க, இப்பொழுது நீங்க உற்சாகமா இருங்க, இப்பொழுது நீங்க விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. இப்பொழுது வாழ்க்கையை விசுவாசத்தின் அந்த அபிஷேகம் பெருக போகிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு, தம் அண்டையில் வருகிற குடும்பங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் இந்த உலகம் பார்க்க போகிறது. அந்த வாக்கு தத்தத்தின்படி உங்களை உயர்த்தும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது மகா பெரிய அற்புதமாய் மாறி கர்த்தருடைய கரத்தில் கொடுக்க போகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்காக தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீங்க செய்ய போறீங்களா ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர் அதிசயத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு கூட நிறைய சாட்சிகளை கேட்டோம்ல. நான் 2 வருஷம் 3 வருஷம் காத்திருந்த, பல ஆண்டுகள் காத்திருந்த, எனக்கு வர வேண்டிய தேவைகளை கர்த்தரே சந்தித்தார். அல்லேலூயா. தேவன் தேவைகளை சந்திக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னார். உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவது தேவனுடைய பொறுப்பு. உன் பிள்ளைகளை தூக்கி சுமப்பது தேவனுடைய பொறுப்பு. உன் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கொடுப்பது தேவனுடைய பொறுப்பு. உன் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பது தேவனுடைய பொறுப்பு. உங்களுடைய சந்ததியை வளரச் செய்வது தேவனுடைய பொறுப்பு. நீங்க காத்திருக்கிறதான காத்திருப்புகளுக்கு, அந்த காத்திருக்கும் பொழுது உடைய கண்களில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறதல்ல. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த போராட்டம், என் பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த பாடுகள்? ஆண்டவரே உலகத்தானெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நாங்க உங்களைத்தான ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், உங்க பாதத்தை தானே பிடிச்சிருக்கிறோம், உங்க வசனத்தை தானே நாங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், உமக்காகத்தானே நாங்க விழுந்து கிடக்கிறோம். என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை என்னை கைவிட்டுட்டீங்க அப்படி சொல்லி நீங்க அழுகிறீங்களே. இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை. பல நேரத்தில் இந்த பண கஷ்டம் என்னை அழுத்துகிறது. என் பிள்ளைகளை நினைச்சு நான் கண்ணீர் வடிக்கிறேன் அப்பா. எனக்கு ஒரு ஆறுதல் இல்லை. என்னை முகத்துக்கு முகமா பார்க்கிறவங்க என்னை ஒருவேளை ஆறுதல் படுத்தும்படியாக சில வார்த்தைகளை சொன்னாலும் கூட என் முதுகுக்கு பின்னாடி போய் என்னை விமர்சிக்கிறாங்கப்பா, என்னை கேவலமா திட்டுறாங்க. பல நேரத்தில் என்னை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதுல விழுந்து போய் கிடக்கிறேன் அப்பா, கண்ணீர் வடிக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. பரலோகத்திலிருந்து நீங்க வராம போனா இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் என்னை தேட்ட முடியாது. நீங்க வாங்க, நீங்க வந்தா தான் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். காத்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உடைய கண்ணீருக்கு இன்றைக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி சத்தமிட்டு ஹல்லேலூயா என்று சொல்லுமா? தேவனாகிய கர்த்தர் சொல்ல, காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நான் கடந்து வரப்போகிறேன். என்ன காரியத்திற்காக நீங்க காத்திருக்கிறீங்க அந்த காரியத்தை இன்றைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க. தேவனுடைய பாதத்திற்கு நேராக கொண்டு வாங்க. அவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எதற்காக காத்திருக்கிறேன், நீங்க வந்தா தான் என்னுடைய இருதயத்தை சமாதானப்படுத்த முடியும். ஒரு மனுஷன் என் முகத்தை தான் பார்க்கிறான், ஆனா என் இருதயம் சோர்ந்து போய் கலங்கி போய் அப்படியே வேதனைப்பட்டு கிடக்கிறேனப்பா. என் இருதயத்தை தேற்றுவதற்கு நீங்க மட்டும்தான் வர வேண்டும். அல்லேலூயா.
என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. சில நேரத்தில் நம்முடைய இருதயத்தின் வேதனை யாருக்குமே தெரியாது. உங்களுடைய முகம் சிரிச்சுட்டுக்கு, உங்களுடைய முகம் சில நேரத்தில் மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்க கூடாது என்பதற்காக சிரித்து கொண்டிருக்கும். ஆனால் இருதயம் அழுது கொண்டிருக்கும், இருதயம் உடைந்து போயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், காத்திருக்கிறீங்கள, அந்த காத்திருதலுக்கு, காத்திருக்கிற அந்த காரியத்திற்கு கர்த்தர் செய்கிற அந்த செய்கை இருக்குது பாத்தீங்களா, அந்த செய்கைகளை கர்த்தர் அறிவது மட்டுமல்ல, தேவன் அறிந்து கொள்வது மட்டுமல்ல. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட அற்புதம், அப்படிப்பட்ட நன்மைகள், அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள், அப்படிப்பட்ட கிருபைகள், அப்படிப்பட்ட உயர்வுகளை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காத்திருக்கிற உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மைகள் எப்படி தெரியுமா இருக்க போகிறது? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உலக தோட்டம் முதல், from the beginning, அந்த நாள் முதற் கொண்டு ஒருவர் கேட்டிருக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கல்லையே சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகள், நீங்க காத்திருக்கிற காத்திருப்பை, கர்த்தர் செய்கிற நன்மைகளை இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் யாரும் கேட்டிருக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், செவியால் உணர்ந்து கொள்ளுவதும் இல்லை, அவைகளை யாரும் கண்டதும் இல்லை. உங்களை யாரும் பார்க்க கூடாத அளவுக்கு ஒரு உயர்வு, யாராலும் கேட்டிருக்க கூடாத அளவுக்கு ஒரு உயர்வு, யாராலும் பார்த்திருக்க கூடாத ஒரு உயர்வை காத்திருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் தரப்போகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேற்றும்படியாக இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். சங்கீதம் 40:1 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை, அல்லேலூயா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. கர்த்தருக்காக, ஐயா தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்காக சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் பொறுமையோடு காத்திருந்தேன், நான் தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தேன். இன்னும் வரட்டும், இன்னும் எத்தனை சோதனை தான் வரட்டும், அதை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். இன்னும் எத்தனை தான் பாடுகள் வரட்டும், அதையும் நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். என்னை ரட்சித்த தேவன், என்னை அனுப்பின தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன், இந்த சோத்திர தாங்குகிற இருதயத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பொறுமையோடு காத்திருக்கிறேன்ல, இந்த பொறுமையோடு காத்திருக்கிறதற்குண்டான அந்த பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உலகம் ஒருவேளை என்னை குற்றப்படுத்தலாம், உலகத்தின் ஜனங்கள் என்னை தோற்றலாம், உலகத்தின் மக்கள் ஒருவேளை எனக்கு எது நடக்கலன்னு சொல்லி அவங்க என்னை அவமானப்படுத்தலாம். ஆனால் எனக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை போடப்பட்டு இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுகிற வரையில் நான் தேவனுக்காய் காத்திருப்பேன் என்கிற அந்த உறுதியை கர்த்தர் எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருக்கிறேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். ஒரு குழந்தையை சுமப்பது போல அப்பத்தாய கர்த்தர் உங்களை சுமக்கிறாரு. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஒரு குழந்தையை ஒரு தாய் சுமப்பது போல அவர் என்னை சுமக்க கடந்து வருகிறார். இந்த உலகம் எல்லாம் கைவிட்டுச்சு. இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் உனக்கு ஒண்ணுமே நடக்கல, உனக்கு எதுவுமே நடக்காது, நீ கைவிடப்பட்டவன் கைவிடப்பட்டவன் என்று சொல்லி என்னை தூட்டும் பொழுதெல்லாம் ஒரு தாய் என்னை தேற்றுவது போல அவர் என்னிடமாய் கடந்து வந்து என் பக்கத்திலே சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் யோசுவா 1:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை.
கைவிடாத தகப்பன் உங்க பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தகப்பன், அந்த தகப்பன் இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்க. சகோதரனே, சகோதரி, நீ உற்சாகப்படு. உன் சரீரத்தை உற்சாகப்படுத்திக்கொள். உன் நரம்புகள், எலும்புகள், தசைகள், ரத்தத்தில் ஒரு தெய்வீக அபிஷேகத்தின் வல்லமை, உற்சாகம் இப்பொழுது இறங்கி வரும்படியாக நீ உன்னை மாற்றிக்கொள், உருமாற்றிக்கொள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற நீதிமொழிகள் 20:22 பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். 20:22 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர், கர்த்தர் சொல்றாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க யாரால இருந்தாலும் சரி, நீங்க பொறுமையோடு காத்திருங்க. தேவ சமூகத்தில் தேவன் கொடுக்கும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கு. நீங்க தட்டி பறிக்கும் பொழுது அது குறைவாகத்தான் இருக்கு. ஏன் ஆண்டவர் செய்யல? ஏன் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? இத்தனை வருஷம் ஏன் குழந்தை இல்லை? இத்தனை வருஷத்துல ஏன் இந்த வியாதி சுகமாகல? இத்தனை வருஷம் ஏன் எனக்கு திருமணம் நடக்கல? இத்தனை வருஷம் ஏன் எனக்கு வேலை கிடைக்கல? இத்தனை வருஷம் என் குடும்பம் ஏன் ஒண்ணு சேரல? இத்தனை ஆண்டுகள் என் குடும்பத்துல ஏன் இவ்வளவு பண கஷ்டம்? கவனிங்க, கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு கொடுக்க தீர்மானித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு உயர்த்த கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். அவரை நீங்கள் எந்த விதத்திலும் குறை சொல்லாதபடிக்கு, அவருடைய கரத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்காதபடிக்கு அவரையே சார்ந்திருங்க. அவர் கொடுப்பது நிறைவாய் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க அவசரப்பட்டு கேட்டீங்கன்னா அது குறைவாகத்தான் இருக்கு. ஆனா கர்த்தர் என்றைக்கு கொடுக்க நினைக்கிறாரோ அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கர்த்தர் போடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியானவர் சொல்லுங்க, நிறைவான ஆசீர்வாதம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது. கரங்களை தட்டுங்க. நிறைவான நன்மைகள் உன் வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது. நிறைவை கர்த்தர் கொடுத்து உன் குறைவுகளை இந்த நாளிலிருந்து அதை தூக்கி எடுத்து போட போகிறார். நிறைவான நன்மைகள் உங்கள் பக்கத்தில் வரப்போகிறது. அல்லேலூயா. காத்திருக்கிறீங்கல்ல? எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துறாங்கல்ல? எல்லாரும் உங்களை கேலி செய்யறாங்கல்ல? எல்லாரும் உங்களுடைய இருதயத்தை துன்பப்படுத்துறாங்கல்ல? இந்த இடத்துலதான் நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். உடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா 40:31 நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. கர்த்தர் இங்க ஒரு காரியத்தை சொல்லு. ஏசாயா 40:31 வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்க பலன் கொள்ளுங்க, பலன் கொள்ளுங்க, பலன் கொள்ளுங்க. இத்தனை ஆண்டுகள் நீங்க காத்திருந்துட்டீங்க. கடைசி நேரத்துல உங்க விசுவாச பரீட்சையில தோற்று போகாதபடிக்கு, பிசாசு உங்களை விழச் செய்யாதபடிக்கு நீங்கள் காத்திருக்கிற உங்கள் காத்திருப்புக்கு ஏற்ற நன்மைகள் கடந்து வருகிற இந்த கடைசி மணித்துளியிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்கு மேலே பற்றி எரிகிறது. எனக்குள்ள ஒரு வல்லமை கடந்து வருகிறது. உங்கள் காத்திருப்புக்கு ஏற்ற ஒரு நன்மைகளை தேவனாகிய கொடுக்கிறதான இந்த நேரத்திற்குள் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதிருக்க, ஒரு இறுதியை சோர்ந்து போகாம இருக்க, நீங்க சோர்ந்து போகாத இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமையை போல புறஜாதி மக்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும். இனி இவங்களால எழுந்திருக்க முடியாது, கைவிடப்பட்டுட்டாங்க. இனி இவங்க அவ்வளவுதான் கைவிடப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. இந்த நேரத்தில் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், தேற்றர் வலனாகிய
பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உங்கள் நடுவிலே பலமாய் கிரியை செய்ய போகிறார். வல்லமையான காரியத்தோடு அவருடைய அபிஷேகத்தை உங்களுக்கு மேலே கொடுத்து, நான் இருக்கிறேன் அப்பா, நான் இருக்கிறேன் மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ காத்திருந்தியல்ல, தோற்று போய் கடந்தியல்ல, இந்த நாட்கள் எல்லாம் இன்றைக்கு முடிவுக்கு கடந்து வர போகிறது. இனி நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யாரு கேட்க கூடாதபடிக்கு, யாரும் பார்க்க கூடாதபடிக்கு, யாரும் ஸ்தோத்திரம் உணர்ந்தராதபடிக்கு அப்படிப்பட்ட உயர்வை மலைகளின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல கர்த்தர் உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை அவர் இப்பொழுது ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஆயத்தத்திற்குள்ளாக நீங்கள் வருவதற்காகத்தான் இத்தனை காத்திருப்பு, இத்தனை பாடுகள். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதிருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க பிரதர், பாஸ்டர், எங்களை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் பிள்ளைங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க, என் சொந்தக்காரங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நாங்க ஒரு அனாதை போல இருக்கிறோம், தனிமையில நான் வாடிக்கிட்டு இருக்கிறப்ப, எங்களுக்கு யாரும் உறவுகள் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, எங்களை நேசிப்பதற்கு, எங்களை தாங்கி பிடிப்பதற்கு ஒருவரும் இல்லை. அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்ல, இந்த உலகமே கைவிட்டாலும் உங்களை தாங்கி பிடிப்பதற்கு, உங்களை அள்ளி அரவணைப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இங்க ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நான் நிறுத்துகிறேன். கர்த்தருக்கு காத்திருந்த ஒரு குடும்பத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது என்ன குறைவை நிறைவாக்குகிறார் அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆண்டவர் செய்கிற அற்புதம் இந்த உலகத்தின் ஜனங்கள் கண் காதுகள் கேட்கும்படியாக இந்த வசனத்தை நம்ம உறக்க சொல்லி கொடுக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, காத்திருக்கிறீங்களே, காத்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட உயர்வு வருகிறது என்பதை, ஒரு குடும்பத்திற்கு என்ன செய்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் வாசிப்போம். 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அல்லேலூயா. அவன் பேர் என்னங்க? சகரியா. சகரியா தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியம் செய்கிற ஒரு மனிதன். ஆசாரிய வகுப்பிலே தேவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், வேறுபடுத்தப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். அவன் மனைவி, வாசிங்க, அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவள் பேர் என்னங்க? எலிசபெத். இப்ப பாருங்க, ஒரு கணவன் மனைவி தேவனுக்காக ஊழியம் செய்கிறார்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள், தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவர்கள், தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இருக்கும்படியாக தேவன் அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமிட்டு நீங்களும் நானும் கூட தேவனுக்காய் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்ட பிள்ளைகள். தேவன் தன்னுடைய ரத்தத்தினால் தேவன் நம்மை கழுவி நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு இன்றைக்கு வேறுபடுத்தப்பட்ட பிள்ளைகளாக புதிய அபிஷேகத்தோடு, புதிய வல்லமையோடு, புதிய பரிசுத்தத்தோடு நின்று கொண்டிருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதிகளாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சகரியா எலிசபெத் 2 பேரும் கணவன் மனைவி, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இவர்களை கர்த்தர் சொல்லுகிறார். கீழே வசனம் வாசிக்கும், வாசிக்க அடுத்த வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனையின்படியையும்
நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களை நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. கவனிங்க, நல்ல சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விசுவாசிங்க. அவர்கள் இருவரும் சேர்ந்து கர்த்தருக்காக சகல கற்பனைகளை, கவனிங்க, ஒரு கற்பனையில ரெண்டு கற்பனையில கவனிங்க. நான் ஒரு காரியம் பிரதர், நான் திருட மாட்டேன் ஆனா பொய் சொல்லுவேன். நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு கோபம் வரும். நான் கோபப்பட மாட்டேன் ஆனா வீட்டுல சமாதானமா இருக்க மாட்டேன். ஒரு கற்பனையில கூட தவறாதபடி கணவனும் மனைவியும், அல்லேலூயா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, இருவரும் ஒருமனப்பட வேண்டாம். கணவனுடைய இருதயமும் மனைவியுடைய இருதயமும் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தேவன் சொன்ன அந்த கற்பனைகளை கைக்கொண்டு, அந்த நியமங்களை கைக்கொண்டு தேவனுக்காய் வாழும்படியாக குற்றமற்ற இருதயம், குற்றமற்ற பிள்ளைகளாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். எல்லாரும் listen to me, எல்லாரும் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? இருவரும் சேர்ந்து குற்றமற்றவர்களாய் இருக்கிறாங்க, பரிசுத்தமாய் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறாங்க, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாங்க, ஆண்டவர் என் சொல்படி கேட்க தன்னை ஒப்புக்கொண்டாங்க. எப்ப தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் தேவனுடைய நியமங்களையும் தேவனுடைய கற்பனைகளையும் கைக்கொண்டு அவர்கள் இருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க? அடுத்த வசனம் சொல்லுகிற வாசிங்க. எலிசபெத்து மலடியா இருந்தபடினால், கவனிங்க, லிசன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்க குடும்பத்துல நிறைய குழந்தைங்க இருந்து, நல்ல செல்வ செழிப்போடு இருந்து, ஆசீர்வாதமா இருந்து, எல்லாம் நிறைவாக இருந்த பொழுது அவர்கள் கற்பனைகளை கைக்கொள்ளல, அவர்கள் நியமங்களை கைக்கொள்ளல, அவர்கள் தேவனுக்கு பயந்து இருக்கல. எப்ப தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே இல்லாதப்ப, நான் குறைவுபட்டு இருக்கும் பொழுது, நான் சோர்ந்து இருக்கும் பொழுது, எனக்கு ஆண்டவர் எது செய்யாத நேரத்தில், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? கர்த்தர் எனக்கு கொடுத்தாதான் நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தாதான் நான் ஆண்டவரை துதிச்சு கொள்வேன், ஆண்டவர் எனக்கு என் பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்தாதான் நான் ஆண்டவருக்கு இதை செய்வேன், என் குடும்பத்துல குழந்தை கொடுத்தாதான், திருமணத்தை செஞ்சாதான், எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாதான், பணத்தை சந்திச்சாதான் இதை செய்வன் சொல்லி சகரியா எலிசபெத்து சொல்லல. மாறாக அவர்கள் கர்த்தருடைய நியாயங்களை நியமங்களை கைக்கொண்டு குற்றமற்ற இருந்த பொழுது அவள் மலடியாய் இருந்தார். கரங்களை உயர்த்துவரே சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். இந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த இருதயத்தை தான் இன்றைக்கு கடைசி கால திருச்சபை மக்களே, தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறதான கடைசி கால எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிற திருச்சபை மக்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் குறைவுகளுக்கு மத்தியில ஏசப்பாவை அதிகமா பிடிச்சுங்க, உங்கள் குறைவுகளுக்கு மத்தியில ஆண்டவர் அதிகமா துதிங்க, உங்கள் குறைவுகளுக்கு மத்தியில ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரீபாலா சந்துனி யாந்துராபா, ஆவியானவர் சொல்லுகிறார், குறைவுகளுக்கு மத்தியிலே இருந்த எலிசபெத்து மலடியாயிருந்தாள். மலடியாயிருந்த வாசிங்க, அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. 20 என்ன செஞ்சாங்க? வயது சென்று போனது. அப்ப எப்படி இருக்குங்க? இளமையான காலத்தில் அல்ல அவங்க, ஸ்தோத்திரம், அதாவது வாலிப பிரயாயத்தில் அல்ல, 2 பேருக்கு வயது ஆகிவிட்டது, 2 பேருக்கு வயதாகிவிட்டது, 2 பேருடைய இருதயம் 2 பேருடைய சரீரமும் செத்து போய் கிடந்தது, வயதாகி போனது. எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது என்று இருந்த நேரத்துல தான் கர்த்தருக்காக கனி கொடுக்கிறாங்க. இன்றைக்கு இந்த அனுபவத்துல திருச்சபை கடந்து வர வேண்டும். எனக்கு செஞ்சாதான் நான் ஆண்டவரை துதிப்பேன், எனக்கு அற்புதம் நடந்தாதான் நான் ஆண்டவருக்கு காணிக்க கொடுப்பேன், எனக்கு அதிசயம் நடந்தாதான் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவேன். இல்ல, திருச்சபையே, கர்த்தருடைய சத்தியத்தை அழகாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். குறைவுகளுக்கு மத்தியில நீங்க காத்திருக்கிறீங்கள, அந்த காத்திருப்பதற்கு ஏற்ற பிரதிபலனை பரலோகம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. இந்த கிஃப்ட் இருக்குதுல்ல,
இது coming from the Lord, coming from the heaven. ஆண்டவருடைய கரத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கு கடந்து வர போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போமா? ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது பாருங்க, வாசிங்க. தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் தூபம் காட்டுகிறதுக்கும் சீட்டை பெற்றான். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலப்பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, கவனிங்க கவனிங்க கவனிங்க, நான் சொல்றேன் போது வாசிங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்க காத்திருக்கிறீங்கல்ல, காத்திருக்கும் பொழுது யார் என் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. சொந்தக்காரங்க பக்கத்தில் எல்லாம், பணம் இருந்தா சொந்தக்காரங்க பக்கத்துல வருவாங்க. நீங்க நல்ல நிலைமையில் இருந்தா உறவுகள் எல்லாம் ஓடி வருவாங்க. நீங்க நல்ல ஆசீர்வாதத்தில் இருந்தா எல்லாரும் நான் சொந்த பந்தம் சொல்லி எல்லாரும் வருவாங்க. ஆனா ஒன்றும் இல்லாத நேரத்தில் இந்த உலகம் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போய்விடும். ஆனால் யார் ஓடி போனாலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்க பக்கத்துல தேவ தூதர்கள் வந்து நிற்பார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவ தூதர்கள் வந்து நிற்பார்கள். அவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்தும்படியாக, அவர் உங்களை தேற்றும்படியாக, அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. பயப்படாது. இப்ப நீங்க கண்ணை திறந்து பாருங்க. இப்ப நீங்க ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாருங்க. உங்க அபிஷேகத்தின் கண்ணை திறந்து பாருங்க. உங்க பக்கத்துல யாருமே இல்ல, எல்லாருமே இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நின்று கொண்டிருப்பதை உடைய கண்கள் காணும்படி ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் இப்பொழுது திறக்கிறார். ஆவிக்குரிய அந்த தேவன் இப்பொழுது நடுவில் இறங்கி வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவருடைய வல்லமை இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒவ்வொருக்குள்ளாக இறங்கி வந்து உங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய அக்கினி மகிமையின் வல்லமை உங்களை இப்பொழுது தேற்றிக் கொண்டிருக்கிறது. யார் என்னை கைவிட்டாலும் இந்த இயேசு ராஜா, இந்த தகப்பன் என்னை கைவிடவே மாட்டார். நல்ல உற்சாகத்தோடு பலத்தோடு அக்கினியோடு அபிஷேகத்தோடு நல்ல அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தூதன் வந்துட்டாரு. தூதன் வந்து நிக்கிறாரு. எப்ப தெரியுமா? ஒண்ணுமில்லாத நேரத்துல, கைவிடப்பட்ட நேரத்துல, எம்டியா இருக்கிற நேரத்துல தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பி குடும்பத்தை கர்த்தர் தேற்றுகிறார். நீங்க நினைக்கிற என் குடும்பத்தை தடுக்க யாரும் இல்லைன்னு சொல்லி தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவ தூதன் உன் குடும்பத்துக்கு நடுவில் இறங்கி வருவா, உன் பிள்ளைகளுக்கு மத்தியில் இறங்கி வருவா. நீ போ, உன் குடும்பத்தில் தேவ தூதன் நின்று கொண்டு இருப்பா. ஹல்லேலூயா. நீங்க போங்க, ஆண்டவர் இயேசு உங்க வீட்டில் கதவுக்கு மத்தியில அவர் நின்று உன்னை ஆர்ப்பரித்து வரவேற்பதற்காக இன்றைக்கு காத்திருப்பார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? சகரியாவே நீ என்ன செய்ய? பயப்படாதே, பயப்படாதே. வாசிங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, எப்போ எங்க இல்லாம இருக்குதோ அங்க கர்த்தர் இறங்கி வந்துடுவாரியா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களை தூக்கி அள்ளி அரவணைப்பதற்காக இயேசு மகாராஜா உங்கள் நடுவில் வந்து நின்று விடுவார். நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, யோவானை கர்த்தர் தருவார். தரும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமா என்ன உறுதிப்படுத்துகிறார்? வாசிச்சு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாருல, ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போறாருல. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்க போறோமா? எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, எல்லாரும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு, எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்க தலைகளை இன்னைக்கு
ரீபா காபா நாபா ராபா லாபா. ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படி தெரியுமா? எம்டியா இருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறார். அது நிமித்தம் கர்த்தர் சொல்றாரு, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியர் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்வாங்க? திருப்புவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கணும். சொல்லுங்க, இதை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, இந்த வார்த்தைகளை நீ இன்றைக்கு விசுவாசி, இருதயத்தில் விசுவாசி. ஆமென். You must believe in your heart. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உன் இருதயத்தில் இதை நீ விசுவாசி. விசுவாசி. விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடு. விசுவாசத்தினால் நீதிமான். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. இத சகரியாவும் எலிசபெத்து ஆண்டுடைய தூதன் வந்து சொல்றார், சகரியா, எலிசபெத், நீ கலங்கிட்டு இருக்க, ஒண்ணுமில்லாத நேரத்தில் எம்டியா இருக்கும் பொழுது என்னை தேடினியல்ல, என்னை பிடிச்சுக்கிட்டியல்ல, என் முகத்தை நோக்கி பார்த்தியல்ல, என் கற்பனைகளை கை கொண்டேல்ல, இதனால உன் கண்ணீரை நான் துடைக்க போகிறேன், உன் கவலைகளை நான் மாட்ட போகிறேன். என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த நேரத்தை பயப்படாத, உன் வயிற்றிலிருந்து மலடியா இருக்கிற உனக்கு ஒரு கற்ப பிறப்பை நான் தருவேன். அந்த கற்ப பிறப்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக அவன் ஓடி ஆடுவான். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை சோர்ந்து போக விடாதபடிக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த குடும்பத்தை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆனா சகரியா என்ன செய்யறாரு? இது விசுவாசிக்காம போனா, இது விசுவாசிக்காம போனது நிமித்தம் தேவ தூதன் சொல்றாரு, நீ விசுவாசிக்கல, நான் சொல்ற காரியத்தை நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றதை நீங்க விசுவாசிக்கணும். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் ஆமென் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. இதை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பதறான். ஆமென் சொல்லிருங்க, அல்லேலூயா சொல்லிருங்க. விசுவாசிக்கிற பிள்ளைங்க பதறக்கூடாது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க சோர்ந்து போக கூடாது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க சோத்திர பயப்படக்கூடாது. பயப்படுற மாதிரி சூழ்நிலை வரும், பதற மாதிரி சூழ்நிலை வரும், கலக்கம் அடைய மாதிரி சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன செய்தாரு? தேவதூதன் சகரியாவுடைய வாய் அவன் ஊமையா போகிற அளவுக்கு வாயை கட்டிட்டாரு. விசுவாசிக்கலைன்னா சில நேரத்தில் இந்த சூழ்நிலை வரும். உடனே அந்த எலிசபெத் என்ன செய்கிறார்? அந்த மலடி என்கிறதான அந்த சூழ்நிலையை மாற்றி அவளை கர்த்தர் கற்பந்தரிக்க வைத்தார். வாசிச்சு பாருங்க, ஆண்டுடைய வசனம் என்ன? ஸ்தோத்திரம். 24வது வசனத்தை வாசிங்க. அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே என்னை கடாட்சித்தார். ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு நிந்தனை இருந்துச்சு. அப்ப பைபிள் பொய் உரையாத வார்த்தை. ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை ஏற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தம்பி, கர்த்தர் சொல்ல, கர்த்தர் பொய்யுரையாவார். ஜனங்களுக்குள்ள ஒரு நிந்தனை இருந்துச்சு. ஜனங்களுக்கு மத்தியில் அவமானப்பட்டு கிடந்தா இந்த எலிசபெத் சகரியா, ஜனங்களுக்குள்ள தள்ளப்பட்டு கிடந்தா, எல்லாரும் நிந்திக்கப்பட்டு கிடந்தாங்க. ஆனா கர்த்தர் வந்தார், தேவதூதனை அனுப்பினார். நீ தனிமையாயிருக்கிற நேரத்தில் எல்லாம் உங்க வீடுகளில் நீங்க ஜெபித்து ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சு கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் உங்க சொந்தக்காரங்க யாரும் பார்க்க மாட்டாங்க, உங்க குடும்பத்தின் பிள்ளைகள் கூட உங்க கண்ணீரை பார்க்க மாட்டாங்க. நீங்க தனிமையில வடிக்கிற கண்ணீரை பார்க்கும்படியாய் தேவதூதன் நீங்க இருக்கிற இடத்திற்கு மத்தியிலே அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. இறங்கி வந்து ஜனங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த நிந்தனையை அகற்றி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க,
மலடியா இருந்தா ஒரு காலத்துல, இப்ப அவருடைய வயிற்றுல ஒரு குழந்தையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், உற்பவித்து இருக்கிறது. அந்த சந்ததி வளருகிறது, அந்த ஆசீர்வாதம் வளருகிறது. உடனடியாக மரியாள் கடந்து வருகிறாள். மரியாள் கடந்து வந்து, ஸ்தோத்திரம், நீ போன நாட்கள் மட்டும், தம்பி அமைதியரு, போன நாட்கள் மட்டும், போன வருஷத்துல, போன மாதத்துல உனக்கு ஒண்ணும் இல்லாம தானே இருந்த, எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஜனங்கள் வந்து விசாரிப்பாங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு காலத்துல விழுந்திருந்தீங்களே, உங்களுக்கு ஒரு காலத்துல எதுவுமே இல்லாம இருந்தீங்களே, ஆனா இன்னைக்கு எல்லாமே இருக்குதுல, எப்படி விசாரிப்பாங்க. இப்ப பாருங்க, மரியாள் கடந்து வந்து எலிசபெத்தை விசாரிக்கும்படியாக கடந்து வருகிறாள். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டுமா? அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். வாசிங்க, 40 வாசிங்க, 39 வாசிங்க. மரியாள் எழுந்து மலை நாட்டிலே தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை என்ன செய்கிறார்? வாழ்த்துகிறார். சொல்லுங்க, எலிசபெத்தை வாழ்த்துவதற்காக மரியாள் கடந்து வருகிறார். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் யாரெல்லாம் உங்களை நிந்திச்சாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ, அதே ஜனங்கள் உங்களை வாழ்த்தும்படி கடந்து வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்த்தும்படி மரியாள் கடந்து வந்து வாழ்த்தும் பொழுது ஒரு காரியம் நடந்தது. அதை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனி உன்னை ஆசீர்வதித்தது. கவனிங்க, மரியாள் வந்து இந்த வாழ்த்துதலை சொன்ன பொழுது எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த குழந்தை அபிஷேகத்திலே துள்ளினது, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது குறைவெல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய காத்திருப்புக்கு ஏற்ற ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். எதற்காக காத்திருக்கிறீங்க? என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லாமே இழந்து போய் எம்டியா இருக்கிறேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க இல்லாம என்னால எதையும் சாதிக்க முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்காய் மனமிறங்க இறங்கி வாங்கப்பா. இன்றைக்கு நான் ஆண்டவரே தனிமையில நின்று கொண்டு இருக்கிறேன். என்னை தேற்றுவதற்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை, என்னை ஆற்றுவதற்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கதறலை கேட்கிற தேவன், உன் பாடுகளை மாற்றுகிற தேவன், உங்கள் வெட்கத்தை எடுத்து போடுகிற தேவன், இன்றைக்கு அவர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வமாய் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசுவினுடைய மகிமை, இயேசுவுடைய வல்லமை, இயேசுவுடைய அக்கினி இப்பொழுதும் இறங்கி வருகிறது, இப்பொழுதும் இறங்கி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்டுட்டாரு. ஆண்டவர் இன்றைக்கு என் குடும்பத்தில் இறங்கி வந்துட்டாரு. என் கண்ணீருக்கு பதில் கிடைத்து விட்டது. நான் இங்கிருந்து அங்கிருந்து வரும் பொழுது எம்டியா தான் வந்த, இப்பொழுது என் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை கொடுத்து என்னை இப்பொழுது கர்த்தர் தூக்கி எடுத்து விட்டார். ஆண்டுடைய கரம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல இறங்கி வருகிறது. அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வருகிறது, மகிமையின் வல்லமை இறங்கி வருகிறது. பலத்தின் ஆவியினால் இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரை தொடுகிறார். அந்த அக்கினி அபிஷேகம், பரலோகத்தின் மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவருடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை. இயேசுவே, என் பிள்ளைகளுக்கு இந்த அக்கினியை ஊற்று, பரிசுத்த வல்லமை ஊற்று, பரிசுத்த அக்கினி ஊற்றும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. என் அன்பு தேவ பிள்ளைகளே,
மரண பள்ளத்தாக்கில் தான் நீ நடந்துட்டு இருக்கிற. அவமானத்தின் பள்ளத்தாக்கில் தான் நீ நடந்துட்டு இருக்கிற. கைவிடப்பட்ட பள்ளத்தாக்கில் தானே நீ நடந்துட்டு இருக்கிற. அவமானத்தை தாங்கி தாங்கி உடைய இறுதிய சோர்ந்து போய் கலக்கத்தோடு தானே நீ நின்னுட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, இந்த அவமானத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து நான் உன்னை தூக்கி எடுத்து நிலை நிறுத்த போகிறேன். கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் இன்றைக்கு ஜீவனாய் உடைய இருதயத்துக்குள் இறக்கி கொண்டிருக்கிற. கரங்களை தட்டி ஆண்டுடைய அபிஷேகத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவன் உங்களுடைய அவமானத்தை மாற்றும்படியாக உங்கள் நடுவில் கடந்து வருகிறார். மரண பள்ளத்தாக்கு நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கு நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஓ, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவைகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவைகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காக ஆயுள் முழுதும் சோத்திரம். என் ஆயுள் முழுதும் சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே. சபைகள் சேர்ந்து பாடுவோம். ஆவியானவர் ரீபால சந்துனி யந்தரபன துரபா. ஓ, நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே, என் ஆண்டவரை போட்டு. கரங்களை தட்டி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு. ஓ, தேவனுடைய மகிமை அக்கினி வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு தெய்வீக அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது உங்களுக்கு மேல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை, கிருபையின் வல்லமை, ராஜாவின் வல்லமை, தேவனுடைய வல்லமை, அது பரலோகத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை பெற்றுக்காய். ஜீசஸ், இயேசு ராஜா, மகிமையை நிரப்புங்க, அக்கினியை நிரப்புங்க. என் பிள்ளைகள் வெறுமையை வந்திருக்காங்க, கண்ணீர் வடித்து வந்திருக்காங்க, கவலையோடு வந்திருக்கிறாங்கப்பா. யாரும் இல்லாமல் வந்திருக்கிறாங்க. இவங்களை அள்ளி அரவணைத்துக் கொள்ளுங்க, தூக்கி எடுத்து நிறுத்துங்க. அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பெற்றுக்கொள். இயேசுவின் வல்லமை, அபிஷேக வல்லமை ஒவ்வொருவருக்கு மேலாக ஊட்டப்படுவதாக. மகிமை, இயேசுவின் மகிமை, அக்கினி மகிமை, கிருபையின் மகிமை ஊட்டுமையா, ஊட்டுமையா ஒவ்வொருவருக்கு மேல தாங்க முடியாத வல்லமை. ஓ, இப்பொழுது இறங்கி வருகிறது. ஜீவன் பெறப்பட்டு வருகிறது. மகிமை பெறப்பட்டு
வல்லமை ஊற்று, அக்கினி ஊற்று, கிருபை ஊற்று, பலத்தினால் ஊற்று. பெற்றுக்கொள் இயேசுவின் வல்லமை, அபிஷேக வல்லமை, கர்த்தருடைய மகிமை தருகிறது. கரங்களை தட்டி ஆவியானவரே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், ஆவியானவரை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரீபா காபா நோபா, ஓ ரீபா காபா நோபா நோபா. வல்லமை, வல்லமை, அக்கினி வல்லமை, கிருபையின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, ஒவ்வொருக்கு மேல அந்த வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. பெற்றுக்கொள். இயேசு ராஜாவுடைய தருகிறார். இதுவரை இல்லாத ஒரு மகிமை, இதுவரை இல்லாத ஒரு பலன், இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இப்பொழுது கர்த்தர் உனக்கு திறந்து கொடுக்கிறார். ஆசீர்வாத கதவை இப்பொழுது திறந்து கொடுக்க முடியாது. உன் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஜீசஸ், ஹalleluya. கரங்களை தட்டி ஆவியானவரே இப்பொழுது நல்ல 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 கரங்களை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். திருச்சபை இப்பொழுது உயிர் அடைகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. ஒன்றுமில்லாத சகரியா எலிசபெத்திற்கு அற்புதத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் கடந்து வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்கள் காத்திருப்புக்கு ஏற்ற நன்மையை நான் தருவேன் என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அரசாங்க வேலை நான் தரப்போகிறேன், உனக்கு ஒரு நல்ல வீட்டை நான் கட்டி கொடுக்க போகிறேன், உனக்கு எதிர்கால வாழ்க்கை நான் தரப்போகிறேன், உன் திருமண வாழ்க்கையில் நான் அற்புதம் இழங்கோ, உன் குழந்தையின் பாக்கியத்தை ஒரு அதிசயத்தை செய்வேன், பிரிந்து போய் கிடக்கிற குடும்பங்களை நான் ஒன்று சேர்த்து ஆசீர்வதிக்க போகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமை பெற்றுக்கொள். ஓ ஹalleluya. மகிமை, 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 அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அநேக நாட்கள் இருக்கிற வியாதி, உன் குடும்பத்தை சுற்றி இருக்கிற பலவீனத்தின் ஆவி இப்பொழுது உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. ரீபா காபா நோபா ரோபா. அக்கினி வல்லமை இறங்கி வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை உங்களுக்கு கொடுத்து உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.